சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கோங்க. பியூட்டி நெஸ்ட்ங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, வயிறு குறையிற டானிக் குடிச்சா அல்சர் உள்ளவங்களுக்கு புண்ணு வந்துடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்துப்பா சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு சாப்பிட்டுருக்கப்பா. குடிச்சிட்டு அரை மணி நேரம்லாம் காத்திருக்க வேண்டாம். அப்படி இல்லாட்டி நீங்க சாப்பிட்டு கூட குடிக்கலாம். அல்சர் உள்ளவங்க மட்டும். ரோஸ் மான்சூருங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அஷ்டசோர்ணை டெய்லி சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. டெய்லி எல்லாம் சாப்பிட வேண்டாம்ப்பா. உங்களுக்கு வயிற்றுல ஏதாவது பொறுமல், கேஸ் பிரச்சனை, வயிற்று வலி இந்த மாதிரி இருந்தா சாப்பிடுங்க. தொடர்ந்து 3 நாள் சாப்பிடுங்க, அப்ப நிப்பாட்டிடுங்க. சரண் ரூபா கேட்டிருக்காங்க, 4 மாச குழந்தைக்கு ஒரே சளி இருமலா இருக்கு, என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. 4 மாச குழந்தைக்கு மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது, அம்மா தான் குடிக்கணும். அம்மா தான் தண்ணியில ரொம்ப நேரம் வேலை பார்க்க கூடாது. தண்ணியில பார்க்குற வேலையெல்லாம் மற்றவங்க பார்க்க விட்டுட்டு இவங்க தண்ணியை தொடக்கூடாது. 2வது அவங்க இஞ்சி சாறு, தேன், துளசி சாறு, துளசி கஷாயம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கு பால் குடிக்கும் போது அவங்க பால் மூலியமா குழந்தைக்கு வைத்தியம் போய் சேரும். அப்புறம் குழந்தைக்கு நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா குழப்பி, தேங்காய் எண்ணெயிலப்பா குழந்தைக்கு தேங்காய் எண்ணெய கொஞ்சம் ஒரு ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ ஊற்றி கரண்டியில ஊற்றி அடுப்புல வைக்கணும். அது நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை விட்டு இறக்கிட்டு அதுல பச்சை கற்பூரம், இவ்வளவு கற்பூரத்தை போட்டோம்னா அது அப்படியே கரைஞ்சிரும். கரையவும் அதை எடுத்து லேசா அப்படி நெஞ்சு, முதுகு, விலை எலும்பு, நெத்தி இதெல்லாம் தடவலாம். அப்புறம் பழைய துணியை ஒரு வடச்சட்டியில போட்டு வதக்கி அது கொஞ்சம் சூடாகவும் குழந்தைக்கு பொறுக்கிற அளவு, குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குழந்தை பொறுக்கிற அளவுக்கு நம்ம கையில தொட்டு பார்க்கணும். பார்த்துட்டு குழந்தைக்கு ஒத்தனம் கொடுக்கலாம்ப்பா. அவ்வளவுதான் செய்ய முடியும். நீங்க தான் கோளாரா தண்ணியை தொடாம இந்த இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த பால் குழந்தைக்கு போகையில எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், சளி பிடிக்காது. சீனிவாசன் கேட்டிருக்காருப்பா, தோல் வறட்சிக்கு தொப்புள்ள என்ன போடுறதுன்னு கேட்டிருக்காரு. நீங்க தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு வாங்கப்பா. ஸ்கார் சாஃபிங்கிறவர் கேட்டிருக்காரு, எனக்கு வயசு 37, சோம்பலா இருக்கு, என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கணும்னு யோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சோம்பலா இருக்குன்னாப்பா உங்களுக்கு ரத்தத்துல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு சோம்பலா இருக்குது. நீங்க அதுக்கான உணவுகளை சாப்பிடணும். பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதுகளெல்லாம் சாப்பிடணும். வெந்தயம் கூட நல்ல அயன் சக்தி உள்ளதுதான். அயன் சக்தி என்னென்னலாம் இருக்கும், பீட்ரூட் கீரைலாம் நான் போட்டிருக்கேன் யூடியூப்ல. அதை பார்த்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அயன் சக்தி ஏறிச்சுனாலே உடம்பு சுறுசுறுப்பாயிடும். 2வது நீங்க காலையில ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. காலையில ஒரு 5-5:30க்காவது எந்திரிக்கலாம், 5 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். எந்திரிச்சு நல்லா ஃப்ரீ ஏர்ல நடந்துட்டு வாங்க. நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைச்சனாலே உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். இந்த மாதிரி அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். அந்நேரத்துக்கு எக்ஸசைஸ் கூட கொஞ்சம் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் செய்யலாம், பிரீத்திங் எக்ஸசைஸ், இந்த மூச்சு பயிற்சி செய்யலாம். இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு பூரா நல்லா இருக்கும். சாப்பாடும் இந்த மாதிரி ஹெவியா சாப்பிட்டுக்கங்க. பிஸியா இருக்கணும்னு நீங்க உங்க மனசார நினைங்க. கரெக்டா அவங்க இதெல்லாம் நீங்க நடத்துவீங்க. ரோசி குணாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 7 மாச குழந்தை சாப்பிட்ட உடனே மோசன் போறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயிறு சூட்டுக்கு புண்ணு விழுந்து போயிருக்கும், அதாப்பா சாப்பிட்ட உடனே மோசன் போறாங்க. நீங்க ஒரு 3 நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு டீஸ்பூனு கசகசாவை அம்மா வாயில போடணும். போட்டு நல்லா மென்னு அதை ஒரு வெள்ளை சுத்தமான துணியில துப்பி புழிஞ்சு விடணும். அந்த சாரை சங்குல புழிஞ்சு குழந்தைக்கு அதில் கூட ஒரு ஏலக்காயை கூட வச்சு மெல்லலாம். மென்னு புழிஞ்சு விட்டு குழந்தைக்கு ஊத்துனீங்கன்னா, காலையிலையும் சாயந்தரம் ஊத்திட்டு இருந்தீங்கன்னா வயிற்று புண்ணு ஆறிடும். அந்த சாப்பிட்டோன்னு மோசம் போற வேலையெல்லாம் இருக்காது. ரோஸ் மான்சூருங்கிறவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு 25 வயசு ஆகுது, நோய் பொடி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க கேக்குறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு எனக்கு தெரியலப்பா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா உங்களுக்கு உடம்பு சுறுசுறுப்பா தான் இருக்கு. 25 வயசுல எல்லாம் தேவைப்படாது. சாப்பிட்டதுனால ஒண்ணும் இல்ல, சாப்பிடலாம். பொம்பளை பிள்ளைகளா இருந்தா 25 வயசுல எல்லாம் ஒரு குழந்தை குட்டி பெறணும்,
அதுக்கு ரெடி ஆகணுங்கும் போது இது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் குழந்தைய எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் பொம்பளை பிள்ளையா இருந்தா சாப்பிட வேணாம், ஆம்பளை பிள்ளையா இருந்தா சாப்பிட்டுக்குங்க. சிவகுமாருங்கிறவரு சுண்டக்காய் வத்தல் எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. சுண்டைக்காய வாங்கிட்டு வந்தோம், இல்ல உங்களுக்கு கிடைச்சா பறிச்சுட்டு வந்தோம், அதை ஒன்னொன்னா தட்டணும்ப்பா. தட்டி விதையெல்லாம் இருக்கும், அது நம்ம விதைய ஒன்று தட்டி தண்ணியில போட்டு அலசணும். அலசி வெயில்ல காய போடணும்ப்பா. காய போட்டு நல்லா காஞ்ச பிறகு தயிர்ல உப்பு போட்டு, நான் இப்போ கொத்தவரங்காய்க்கு தயிர்ல உப்பு போட்டு கலந்து வச்சேன்ல, அது மாதிரி கலந்து திருப்பியும் காய வச்சு அள்ளி வச்சுக்கலாம். ஆந்தி பிரபு கேட்டிருக்காங்க. 7 வயசு பையன் 14 கிலோ இருக்கான். அவனை பார்த்தாலே புரோட்டீன் டெபிஷியன்சி மாதிரி இருக்கு. அவனை பார்த்தா இதுக்கு என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. உங்களுக்கே தெரியுது அந்த பையன் ரொம்ப ஒல்லியா புரோட்டீன் டெபிஷியன்சி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அவனுக்கு புரதச்சத்து பத்தலை. அப்போ பருப்பு, இந்த பாலம், அவனுக்கு பிடிச்ச பருப்பு நேரம் சாம்பார் வச்சா குழந்தைய சாப்பிடாதுங்க. பருப்பு கடையிலப்பா, பருப்பை கடைஞ்சு அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது துவரம் பருப்பு கடைஞ்சு அதுங்களுக்கு டேஸ்டா நெய் ஊற்றி கொடுங்கப்பா. துவரம் பருப்புல அவ்வளவு புரதச்சத்து இருக்குது. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரி பருப்புகள்லாம் நல்லா கொடுங்க. நல்லா நான்வெஜ் எல்லாம் கொடுக்கலாம். இந்த செவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி ஒரு கூட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். செவரொட்டியெல்லாம் நான் போட்டிருக்கேன்ப்பா யூடியூப்ல, அதெல்லாம் பார்த்து கொடுங்க. அந்த பையனுக்கு நல்லா உடம்பு தேரும். புரதச்சத்து உள்ளது நல்லா வேர்க்கடலை பருப்பு, இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் சொல்லியிருக்கல, இதெல்லாம் சாப்பிடலாம். முருங்கைக்கறியெல்லாம் நல்லா கொடுங்க, உடம்பு நல்லா கொஞ்சம் இதாக வரும்ப்பா. அவனுக்கு வேற எதுவும் மிட்டாய் வாங்கி தராங்க, கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இப்படி இருக்குல்ல, அதை வாங்கிட்டாங்க. சாப்பிட்டேன்னா கொஞ்சம் உடம்பு இருக்கும். விஜயகுமார் கேட்டிருக்காரு. எனக்கு குடல் சுருங்கி இருக்கிறதுனால மனம் சரியா போக மாட்டேங்குது, வாய்வு தொல்லையெல்லாம் இருக்கு, இதுக்கு சரி செய்ய என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. குடல் சுருங்காதெல்லாம் கிடையாதுப்பா. நீங்க நார்ச்சத்துள்ள காய்கறிகளை சாப்பிடுங்கப்பா, பழங்கள் நிறைய சாப்பிட்டுக்கங்கப்பா. காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஒரு நேரம் சமைக்காத உணவை சாப்பிடுங்க. அப்புறம் இது விளக்கெண்ணெய் இருக்குல்லப்பா, உங்களுக்கு சரியா போகல, மோசம் சரியா போகலன்னா நைட்ல படுக்க போகும்போது ஒரு 1.5 ஸ்பூனு இல்லாட்டி 1 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன்ல கூட 1 ஸ்பூனை போட்டு உள்ளங்கையில ஊற்றி நக்கிட்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுங்க. காலையில ஃப்ரீயா போயிடும். அந்த கேஸ் ட்ரபிள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் அஷ்டசோரம்னு சொல்லி யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சரியா போயிடும். ஒரு 3 நாள் சாப்பிடுங்க, சரியாயிடும். ராம் பிரசாத் கேட்டிருக்காங்க. 3.5 வயசு பையன் மோசம் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், அழுகுறான். நாங்க துபாயில இருக்கோம், ஏதாவது வீட்டு வைத்தியம் இருக்கா? நாங்க ட்ரை கிரேப்ஸ தண்ணியில ஊற போட்டு அந்த தண்ணியெல்லாம் தாரோம், இருந்தாலும் யூஸ் கம்மியா தான் இருக்கு, வேற ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த பையனுக்குப்பா நீங்க நார்ச்சத்துள்ள காய்கறிகள், நீங்க என்னதான் ட்ரை கிரேப்ஸ் கொடுத்தாலும் நார்ச்சத்துள்ள காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி தரணும். சிறுதானிய உணவு, ராகில புட்டு அந்த மாதிரி வச்சு கொடுங்க. அதில் நிறைய உங்களுக்கு ஃபைபர், நார்ச்சத்து இருக்குது. நான் யூடியூப்ல மலச்சிக்கலுக்கு ஒரு பொடி போட்டிருக்கேன், அந்த பொடியை பார்த்து செஞ்சு அவனுக்கு 1/2 ஸ்பூனு நைட்டு கொடுங்க. குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா காலையில கிளீனா போயிடும். அப்படி இல்லையா, சுத்தமான விளக்கெண்ணெய் மெடிக்கல் ஸ்டோர்ல கூட வாங்கிக்கோங்க. வாங்கி அதை குழந்தைக்கு நைட்டு 1 ஸ்பூனு கையில ஊத்தியோ இல்லை தட்டுல ஊத்தியோ அவனை நக்க சொல்லணும். நீ தான் அழுகுறீலப்பா, அதனால இந்த நக்குன்னு சொல்லணும். நக்கலாம், அதை பத்தி ஒண்ணுல அப்ப நல்லா இல்லாமலாம் இருக்கா, நல்லாத்தான் இருக்கும். சுத்தமான விளக்கெண்ணெய் நக்கிட்டு கொஞ்சம் சுடுதண்ணியை கொடுத்துட்டு படுக்க சொல்லுங்க, காலையில ஃப்ரீயா போயிடும். ஆரா சபீடா கேட்டிருக்காங்க. அரிசி வடகம், ஜவ்வரிசி வடகம்லாம் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி செஞ்சு காட்டுறப்பா. அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. 3.5 வயசு பையன் மோஷன் போனாலும் யூரின் போனாலும் ஒரே சுமல் அடிக்குது, ஓம தண்ணீர் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறேன், அப்படி இருந்தும் அப்படித்தான் இருக்கு, அவனுக்கு எதுவும் வயிற்றுல பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. வயிற்றுல பிரச்சனை இருக்குப்பா, நீங்க நிறைய கொடுக்குறீங்களா என்னன்னு தெரியல. அதனால அவனுக்கு அந்த ஓவர் எக்ஸஸா இருக்கிறது மோஷன்லையும் யூரின்லையும் போறதுதான் ஒரு வாடை அடிக்கும். அப்படி இல்லாட்டி இந்த சின்ன குழந்தைக்கு அதெல்லாம் இருக்காது, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். பெரியவங்களுக்கு இந்த சுகர் ஆரம்பிக்க போதுன்னா அவங்களுக்கு இந்த புரதச்சத்து புரோட்டீன் அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் யூரின்லையும் மோசன்லையும் போகும், அவங்களுக்கு கொஞ்சம் சுமல் அடிக்கும்.
நீங்கள் வந்து அவனுக்கு சாப்பாடை குறைச்சி கொடுத்து தண்ணி பழங்கள் இப்படி கொடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்கப்பா. புதுதாக கேட்டிருக்காங்க, எனக்கு யோகா மிஸ் சொல்லியிருக்காங்க நல்லெண்ணெயை பல்லு தேய்க்காமலே வச்சு வாயில் கொப்பளிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பல்லு தேய்க்காம பல்லு தேய்ச்ச பிறகு கொப்பளிச்சா எனக்கு குமட்டிக்கிட்டு வருது. பல்லு தேய்ச்ச பிறகு கொப்பளிக்கவா, பல்லு தேய்க்காததுக்கு முதல் நல்லெண்ணெயை கொப்பளிக்கவான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பல்லு தேய்ச்ச பிறகு அந்த நல்லெண்ணெய் வாடை கொப்பளிச்சா அந்த நல்லெண்ணெய் வாடை கொமட்டுதுங்கிறீங்க. அப்போ நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் பல் தேய்க்காமலே கொப்பளிங்கப்பா. அப்புறம் தான் நம்ம பல் தேய்ச்சிக்கிறோம்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. திரும்பி கணேஷ் கேட்டிருக்காங்க, அரிசி வடம் செஞ்சு காட்டுங்கன்னு செஞ்சு காட்டுறப்ப. தாகுல் ஹமீர் கேட்டிருக்காங்க, நந்தியாவட்டை கஷாயம் குடிக்கும்போது பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் டாக்டருக்கு மாத்திரை கொடுத்துருந்தா அதை வழக்கமாக எடுங்க. அப்புறம் நீங்கள் இந்த கஷாயத்தை வாரம் ஒருக்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து பிபி கம்மியாச்சு நார்மல் ஆச்சு அப்படின்னா டாக்டரே போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது நார்மலாக இருக்குது மாத்திரை வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. காயத்ரி நாகராஜன் கேட்டிருக்காங்க, தயிரில் வெண்ணெயை கையாலேயே எடுத்து நல்லா சிலிப்பி எப்படி நெய் செய்யறதுன்னு செஞ்சு காட்டுங்கன்னு இருக்காங்க. அடுத்தடுத்து செஞ்சு காட்டுறப்ப இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.